வணக்கம் ஆபரகாம். அதாவது தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தினந்தோறும் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில அரூர் அடுத்த சித்தேரி மலை பகுதியான கலசப்பாடி, அரசநத்தம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இன்று சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இப்பகுதியில் கனமழை பெய்ததால காட்டாற்று வெள்ளம் உருவெடுத்து மலைகளின் இடுக்கில் உள்ள ஆற்றில் வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது. இதனால வாச்சாத்தி பகுதியின் அடிவாரத்திலிருந்து மலைப்பாதை வழியாக செல்லக்கூடிய அரசநத்தம், கலசப்பாடி, அக்கரைக்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த, அதாவது குறிப்பாக 7 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் தவிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய நபர்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்க கயிறுகள் கட்டி ஆற்றை கடக்கும் வகையில கிராம மக்கள் உதவியோடு மீட்கும் பணியில் கிராம மக்களே ஈடுபட்டு வருகின்றனர். திடீரென உருவான இந்த காட்டாற்று வெள்ளத்தால் மக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் நிலை தற்போது ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த மலைப்பகுதிக்கு தார் சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும், அதே போல இந்த ஆற்றை கடந்து செல்ல பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில மழைக்காலங்களில் இங்குள்ள மக்கள் இது போன்று சிரமங்களுக்கு உள்ளாகி வருவது வழக்கமாக உள்ளது. குறிப்பாக கடந்த காலங்களில் நடைபெற்ற முடிந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை தங்களின் கிராமங்கள், அதாவது இந்த கிராம மக்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என இந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து தங்களின் குடியிருப்புகளில் கருப்பு கொடி கட்டினர். ஆனால் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக அரசு உறுதியளித்ததன் பேரில் தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டனர். எனவே இந்த 7 கிராம மக்கள் பயன்படக்கூடிய வகையில தார் சாலை அமைக்கப்பட வேண்டும், அதே போல ஆற்றை கடந்து செல்ல பாலம் அமைக்க வேண்டும் என்பதே இந்த கிராம மக்கள் கோரிக்கையாக உள்ளது. ஆபிரகாம்.